அந்த நாளிலே என்னுடைய தோழர்கள் சில பேர் பிடிக்கப்படுவார்கள். நான் சொல்லுவேன் அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லுவேன். அப்பொழுது இறைவனின் புறத்திலிருந்து பதிலளிக்கப்படும், முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், முஹம்மதே உங்களுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக செய்தார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். فإنهم لم يزالوا المرتدين على أعقابهم منذ فارقتهم, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து அவர்கள் வந்த வழியே திரும்ப சென்று விட்டார்கள். மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, கமா கால அப்துல் சாலிஹ் ஈசா இப்னு மரியம், சாலிஹான நல்லடியாராகிய மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ்விடத்திலே என்ன பதிலை சொல்லுவாரோ அதே பதிலை நானும் சொல்லுவேன். என்ன பதில்? இறைவா, நான் அவர்களோடு இருந்த பொழுது, உலகத்தில் அவங்க கூட இருந்த நேரத்தில் நான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிக் கொண்ட பொழுது, குன்த அந்த ரகீப அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாய். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ விரும்பினால் அவர்களை தண்டிக்கலாம், அவர்கள் உனது அடியார்கள். நீ விரும்பினால் அவர்களை மன்னிக்கலாம், நீ அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று நான் சொல்லிவிடுவேன். யாருக்கு? நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கு, நபிகளாரோடு வாழ்ந்தவர்களுக்கு, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக தங்களின் உடல் பொருள் ஆவி என்று அனைத்தையும் அர்ப்பணித்தவர்களுக்கு, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து பல்வேறு நற்செய்திகள் முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டவர்களில் சில பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வார்கள்? கையை விரிச்சிருவாங்க, யா அல்லாஹ் நீ நாடுனா தண்டிச்சுக்க, நீ நாடுனா மன்னிச்சுக்க. எதற்கு இந்த தண்டனை? நபிகளார் சொல்லாததை மார்க்கம் என்று செய்தார்கள். நபி தோழர்களுக்கே மறுமையில் இப்படி என்றால் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நாம் எதையெல்லாம் செய்கிறோம்? ஒருவர் இறந்து விட்டால் ஃபாத்திஹா ஓதுகிறோமே, நபிகளார் காட்டிய மார்க்கத்திலே உண்டா? ஹத்தம் ஓதுகிறோமே, மார்க்கத்திலே உண்டா? இதோ நேற்றைய தினம் இன்றைய பகல் பொழுதிலே நோன்பு இருந்து பராத்திரம் என்ற பெயரால் ஊர் முழுக்க தொழுகை